நயன்தாரா பேரழகியா அல்லது பேரழிவா என்ற டவுட் அண்மை காலமாக எழுந்திருக்கிறது. அதற்கு காரணம் அகத்தின் அழகை முகத்தில் காட்டி தன் படக்குழுவையே தடதடக்க விடுகிறாராம் அவர். உலகம் வேணா பெருசா இருக்கலாம், ஆனா வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறுசுமா என்று புலம்பும் தொழிலாளர்களும் யூனிட்டும் அதை அவரது காதுக்கு கேட்கும்படி சொல்வதற்கு தான் கண்டபடி யோசிக்கிறது. பால் வடிந்து கொண்டிருந்த நயன்தாரா முகத்தில் ப்ளீச்சிங் பவுடரின் நெடி தொடர்கிறது. இப்போதெல்லாம் நயன்தாராவின் ஷூட்டிங் நடக்கிறது என்றால் அங்கு பின் டிராப் சைலண்ட் மெயின்டைன் ஆகிறதாம். யாராவது லைட்டுகளை நகர்த்த ஸ்டாண்டுகளை இழுத்தால் கூட அங்க என்ன சத்தம் என்பது போல அவர் லுக் விடுகிறார். அவ்வளவுதான், ஓடி வருகிறார்களாம் குண்டர்கள். சம்பந்தப்பட்ட ஸ்பாட்டுக்கு வந்து, யோ சத்தம் இல்லாம வேலை பார்க்க மாட்டீங்களா, ஆடம் டென்ஷன் ஆகுறாங்களே என்று அதட்டுகிறார்களாம். அந்த யூனிட்டுக்கு சம்பந்தமே இல்லாத புது நபர்கள் அங்கு எங்காவது தென்பட்டால் கூட தன் அடியாட்களை ஏவி அவர்கள் பற்றிய விவரங்களை கேட்க சொல்கிறாராம் நயன். கேராவனிலிருந்து கேமரா இருக்கும் இடத்திற்கு வருவதற்கு கூட இந்த குண்டர்களை புடைசூழ அவருக்கு தேவைப்படுகிறதாம். இப்படி அளவுக்கு அதிகமாக பந்தா பண்ணும் நயன் எந்நேரமும் முகத்தை கடுகடுவென வைத்திருப்பதுதான் ஏன் என்று தெரியாமல் விழிக்கிறார்கள் யூனிட்டில் பணியாற்றும் தொழிலாளர்கள். கடுகடுவென இருந்தே அண்மை காலத்தில் அவரது முகமே அப்படி மாறி போனதாகவும் கவலைப்படுகிறார்கள். ஒரு காலத்துல எல்லோருக்கும் தோழியாக அன்பின் திருவுருவமாக இருந்த நயன் இப்போது இப்படி ஆனதன் காரணம் சுற்றுப்புற சூழ்நிலை அன்றி வேற என்னவாக இருக்க முடியும்? அடே ஆண்களே, ஒரு திருவிழா தீபத்தை இப்படி தீவெட்டியாக்கி விட்டீங்களேடா.